எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனலுக்கு வணக்கம். தர்மா ஆர்டிஸ்ட் தர்மா. சுவாமி அலங்காரத்துக்கு தேவையான பீடம், பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் தமிழ்நாட்டில் சேலம் இளம்பிள்ளைங்கிற கிராமத்தில் வந்து சுவாமி டெக்கரேஷன் செட்டிங்ஸ் நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த செட்டிங்கானது சுவாமி மூலஸ்தானத்தில் இருக்க சுவாமிக்கும் உற்சவர் அலங்காரத்துக்கும் மிக சிறப்பான செட்டிங்ஸை நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து சுவாமியோட ஒரு விசேஷகால பூஜையிலையும் சுவாமி கும்பாபிஷேகத்தில் ஒரு பிரதான சுவாமியும் சுவாமி டெக்கரேஷன் செட்டிங்ஸ் நம்ம வந்து இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான அலங்கார செட்டிங்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து சேலத்தில் இருக்க இளம்பிள்ளை கிராமத்தில் வந்து ஒரு 15 வருஷமாக நாங்கள் வந்து இந்த செட்டிங்ஸானது நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மிக நேர்த்தியான முறையில் இந்த சுவாமி டெக்கரேஷனுக்கு வந்து பொருத்தமாக வந்து இது ஒவ்வொரு அழகாக இது ஒரு டிசைனை வந்து நாங்கள் எடுத்து நாங்கள் மிக சிறப்பாக இதை ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது மூலஸ்தானத்தில் இருக்க சுவாமிக்கு 5 அடி உயரம் இருக்க சுவாமிக்கு வந்து இந்த செட்டிங்கானது மிக பொருத்தமாக இருக்கும். இந்த ஆர்ச்சோட உயரம் வந்து 6 அடி உயரம் இருக்குது. இதனுடைய அகலம் 5 அடி அகலத்தில் கரெக்டாக சுவாமிக்கு பின்னலங்கார செட்டாக இதை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதனுடைய பீடம் வந்து சுவாமியோட பீடம் வந்து 2 அடி உயரத்தில் இருக்குது. இந்த பீடமானது 4 அடி அகலத்துலேயும் 2 அடி உயரத்துலேயும் இதை ரெடி பண்ணியிருக்கிறதுனால இது 2 பிட்டாக இருக்குது. அதாவது கீழே இருக்க பீடம் வந்து சுவாமியோட ஆதார பீடமாகவும் மேலே இருக்க பீடம் வந்து சுவாமிக்கு கரெக்டாக நம்ம வந்து சுவாமிக்கு பக்கத்தில் வந்து இது ஃபிட் ஆகிற மாதிரி நாங்கள் இது மிக சிறப்பான முறையில் இதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் வந்து ஒரு மிக சிறப்பான அம்சங்கள்லாம் இருக்குது. இது வந்து உள்ள நாங்கள் வெல்வெட் கிளாத்து நாங்கள் இதில் போட்டுட்டு இதனுடைய டிசைன் வந்து பார்த்திங்களா எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து பேட்ச் ஒர்க்கில் இந்த லைன் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்களா ஃபோக்கஸ்லுக்கு வந்து இந்த ஸ்டோனை எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் ஆகும், அதாவது மின்னும். இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறதெல்லாம் மிக பிரம்மாண்டமான ஒரு செட்டிங்கை நாங்கள் இதை ரெடி பண்ணி இந்த டிசைனை எடுத்து நாங்கள் இதில் வச்சுருக்கோம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்ட் டைம் ஜாப்பாக இந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 6 பேர் நம்மக்கிட்ட ஒரு 15 நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இந்த செட்டிங் வந்து மூலஸ்தானத்துக்கு உற்சவருக்கு எல்லாத்துக்குமே இது பயன்படும். அதாவது ஒரு கோவிலோட திருக்குட விழாவுக்கு ஒரு மிக சிறப்பான செட்டிங்காக இதை நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்களா மூலஸ்தானத்தில் இருக்க அம்பாளுக்கு உற்சவருக்கு கிரீடம் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பேக்ரவுண்ட் ஆர்ச்சி பீடம் மட்டும் இல்லை, இப்போ சுவாமிக்கு கிரீடமும் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கிரீடமானது மூலஸ்தானத்தில் இருக்க அம்பாளுக்கு வந்து மிக சிறப்பான டிசைனில் நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கிறோம். இதனுடைய பின்பகுதியில் வந்து பார்த்திங்களா சுவாமியோட கிரீடத்தோட இந்த கேப் வந்து நாங்கள் இதை எடுத்து கொடுத்துருக்கோம். இது மூலஸ்தானத்தில் இருக்க உற்சவருக்கு, மூலஸ்தானத்தில் இருக்க அம்பாளுக்கு இது எல்லாமே இது கரெக்டாக இருக்கும். உற்சவருக்கும் அதே போல் ஒரு த்ரெட்டு மாதிரி நம்ம சுற்றிட்டு இந்த கிரீடத்தை வந்து பேக் சைடை நம்ம வந்து வச்சு ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து 3 அடி உயர சுவாமிக்கு இதை ரெடி பண்ணலாம். 5 அடி உயர சுவாமி, 6 அடி உயர சுவாமிக்கு நீங்கள் என்ன அளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த கிரீடத்தை நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். இப்போ இந்த கிரீடத்தில் வந்து பார்த்திங்களா எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து பார்த்திங்களா மொத்தம் 2-3 லேயரில் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து இந்த ஃபோக்கஸில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுறத நீங்களே பார்ப்பீங்க. இது வந்து பார்த்திங்களா எல்லாமே பேட்ச் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் வந்து கவரிங் ஆட் பண்ணலாம். கவரிங் ஆட் பண்ணாக்கா இன்னும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அது வந்து நேயர்கள் எப்படி வந்து கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து என்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆர்டர் கொடுக்கலாம். என்னோடய நம்பர் வந்து கீழே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த செட்டிங்கானது வந்து பார்த்திங்களா சுவாமிக்கு கிரீடத்துக்கு பேக்ரவுண்டு, அதாவது சுவாமி தலை பகுதியில் மேல் இருக்க கிரீடத்துக்கு வந்து பேக்ரவுண்டு ஆச்சு இதை வைக்கலாம். இதுக்கு பேர் வந்து ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிங்கு வந்து அதே போல் தான் இதுலேயும் எல்லாமே வந்து இது ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே மிக சிறப்பாக நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் இருக்க பேட்ச் ஸ்டோன் எல்லாமே வந்து ஃபோக்கஸில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி தான் இதை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் சூப்பராக இருக்கும்.
இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கீழ் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது பார்த்தீங்களா, மூலஸ்தானத்தில் இருக்க சுவாமிக்கு வந்து அன்னப்பச்சை கிரீடம், அதாவது நம்ம ராஜ அலங்கார கிரீடம் கூட ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி டிசைனில் அன்னப்பச்சை கிரீடம், அதாவது ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த அன்னப்பச்சை கிரீடமானது இது வந்து பார்த்திங்கன்னா 3 அடி இருக்க சுவாமிக்கு, இது வந்து மூலஸ்தானத்தில் இருக்க சுவாமிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கும் அதே போல் வந்து பேக் சைடு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஈஸியாக உங்களுக்கு அந்த சுவாமிக்கு வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் இதில் வந்து இது எல்லாமே ஸ்டோன், இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் எல்லாமே வந்து நல்லா அட்ராக்ஷனாக இருக்க மாதிரி நாங்கள் இதை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த கிளாத்து எல்லாமே வந்து லைட் வெளிச்சத்துக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி இந்த கிரீடத்தை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுவும் மிக சிறப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த செட்டிங்ஸ் வந்து அது வந்து மூலஸ்தானத்தில் இருக்க சுவாமிக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து உற்சவருக்கு, அதாவது ஒரு விசேஷ கால பூஜையில், ஒரு நவராத்திரியில் வந்து ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஆர்ச், அதாவது இந்த ஆர்ச்சானது 4 அடி உயரத்தில் இருக்குது. இது வந்து ஊஞ்சலில் வச்சு சுவாமி அலங்காரம் பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்கும். இது வந்து பீடமும் அதே போல் ரொம்ப சின்ன சைஸில் நாங்கள் பீடம் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த பீடம் வந்து 1 அடி உயரத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம். சுவாமி உற்சவர் வந்து ஒரு 1.5 அடி உயரத்தில் இந்த கேப் நாங்கள் கொடுத்துருக்கிறதுனால மிக சிறப்பாக இருக்கும் அந்த செட்டிங்ஸு. விழா காலத்தில் வந்து உற்சவத்துக்கு இந்த செட்டிங் ஆனது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் இதுலேயும் அதே போல் தான் இந்த மாதிரி ஸ்டோன் எல்லாமே கொடுத்து, இது இந்த ஸ்டோன் லைன்லையும் வந்து நல்லா அழகாக கொடுத்துருக்கோம். இது ஃபோக்கஸ் லைட்டுக்கு எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் ஆகுற மாதிரி இந்த செட்டிங்கானது வடிவம் வச்சுருக்குது. இதில் மேலே வந்து பார்த்திங்களா, நம்ம இதில் சீரியல், அதாவது மின்னொலி, அந்த பல்ப் எல்லாமே இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் ஈஸியாக நம்ம வந்து எதுவுமே பின் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் அதே போல் வந்து ஒரு 15 வருஷம் வரலுமே இது நல்லபடியாக இருக்கும். அதாவது இந்த செட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்களா, மூலஸ்தானத்துக்கு உற்சவருக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அதே போல் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம வந்து ஒரு பிரதான சுவாமியாக வைக்கிறதுக்கு, வெளியில் ஒரு செட்டிங் சுவாமி வைக்கிறதுக்கு இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்ம அம்பாள் மட்டும் இல்லை, இப்போ சிவன், பெருமாள் எல்லாமே, வள்ளி தெய்வானை முதற்கொண்டு, முருகர், வள்ளி தெய்வானை எல்லாமே நம்ம இந்த செட்டிங்ஸில் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த செட்டிங் ஆனது வந்து பார்த்திங்களா, உற்சவர் அலங்காரத்துக்கு, மூலவர் அலங்காரத்துக்கு மட்டும் இல்லாமல் இப்போ திருவீதி உலா போகிறதுக்கு வந்து சுவாமி 4 பட்ட கூண்டு, அதாவது 4 தூண் கொடுத்து மேலே கோபுர செட்டிங்கெல்லாம் வச்சு நம்ம இந்த செட்டிங்கும் ரெடி பண்ணலாம். சுவாமி ஊர்வலத்துக்கு தேவையான அனைத்து செட்டிங்களும் எங்களோட குரூப்பில் நாங்கள் வந்து ரெடி பண்ணி தரோம். இந்த செட்டிங் ஆனது மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த செட்டிங் பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சிறந்த முறையில் ரெடி பண்ணி தரோம். இப்போ பார்த்திங்களா, இந்த தூணானது மூலஸ்தானத்தில் இருக்க சுவாமிக்கு, உற்சவருக்கு எல்லாத்துக்குமே வந்து சைடில் வந்து தூண் கொடுத்து இதை ரெடி பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது கும்பாபிஷேகத்துக்கு வந்து பிரதான கலசம் வைக்கிறதுக்கு நம்ம வந்து பீடம், அதாவது வேதிகை சொல்லுவாங்க, அந்த வேதிகைக்கு மேலே வந்து 9 கலசம் வைக்கிற மாதிரி ஒரு சில செட்டிங்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த செட்டிங்கானது வந்து பார்த்திங்களா, தூண் கொடுத்து மேலே வந்து பேக்ரவுண்டு ஆர்ச் வச்சு நம்ம மூலஸ்தானத்துக்கு, உற்சவருக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். திருவீதி உலா சுவாமிக்கும் வந்து இது பயன்படுத்தலாம். இந்த மாதிரி செட்டப் கூட நாங்கள் வந்து செட்டிங் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து திருவீதி உலாவுக்கு சுவாமி வந்து பிரதான சுவாமியை நம்ம திருவீதி உலாவுக்கு போகும் பொழுது இது டிராக்டர் செட்டிங்க்கு, அதாவது திருவீதி உலா வரும் பொழுது இதனுடைய உயரம் வந்து 11 அடி உயரத்தில் வந்து இந்த செட்டிங்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். டிராக்டர் செட்டிங் இது வந்து சென்டரில் வந்து 5 அடி உயரத்தில் இந்த உயர கேப் நாங்கள் வச்சுருக்குறோம். அதாவது சுவாமி வந்து அஸ்தபாதம் ரெடி பண்ணிவிட்டு மாலவட்டம் சாத்துப்படி பண்ணோன்னா 5 அடி உயரம் வரும். இந்த உள்ளளவு வந்து பார்த்திங்களா 5 அடி உயரத்தை நாங்கள் கொடுத்து இந்த செட்டிங்கானது மிக பிரம்மாண்டமான முறையில் இதை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். 2 பக்கம் வந்து யாழி, அதாவது 2 பக்கம் யாழி 5 அடி நீளத்தில் இதை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த செட்டிங் வந்து மிக சிறப்பான முறையில் இதை ரெடி பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த செட்டிங் பிடிச்சிருந்தா கீழே இருக்க இந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதாவது இந்த செட்டிங்கானது அம்பாளுக்கு மட்டும் இல்லை, சிவன், பெருமாள், அதாவது முருகர், தாயாரம்பாளுக்கு, இது எல்லாருக்குமே வந்து இந்த செட்டிங்கானது நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். என்னோடய நம்பருக்கு வந்து கீழே இருக்கிறது வாட்ஸ்அப் நம்பரும் கூட. இது உங்களுக்கு என்னென்ன செட்டிங்ஸ், எந்த மாதிரி மாடல் எல்லாமே வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மாடல் எல்லாமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு மிக குறைந்த விலையில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த செட்டிங்கை ரெடி பண்ணி தரோம். என்னோடய செட்டிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து என்னோடய லிங்க் கொடுத்துருக்கோம். 2வது வந்து பார்த்திங்களா, எஸ்ஆர் தமிழன் சேனலுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ அவங்க எடுத்திருக்காங்க.
என்னோடய செட்டிங்ஸ் உங்களுக்கு இன்னும் நீங்கள் என்னோடய டிசைன் மாடல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், தர்மலிங்கன்னு. அதில் நீங்கள் பாருங்கள். அதில் வந்து என்னோடய மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் சுவாமி அலங்காரத்துக்கு தேவையான அஸ்தபாதங்கள், அதாவது ஃபைபரில் அஸ்தபாதங்கள் நாங்கள் ரெடி பண்ணி தரோம். சுவாமிக்கு தேவையான ஜுவல்ஸ், அதாவது கவரிங்கில் காது, கிரீடம், சுவாமிக்கு நெக்லஸ்ஸு, இது எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதெல்லாம் தேவைப்பட்டால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு, உங்களுக்கு ரிலேட்டிவ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.